மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். டெல்டா பகுதியை காப்பாற்றுவது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த டெல்டாவுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல்னா முதலில் குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. ஓடோடி மருத்துவர் ஐயா அவர்களும் சரி, அன்புமணி ராமதாசும் சரி, ஓடோடி வருவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை, அது நெடுவாசல் கதிராமங்கலம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ONGC பிரச்சனை, பெட்ரோ கெமிக்கல் பிரச்சனை. இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் பக்கத்துல 45 கிராமத்தை அழிச்சு இந்த நாகார்ஜுனா கம்பெனியை கொண்டு வர திட்டமிட்டது திமுக அரசு. அப்போ நான் ஒவ்வொரு ஊரா வந்தேன், ஒவ்வொரு கிராமமா வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்த காரணத்தால் தான் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க. இல்லைன்னா 45 கிராமம் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கும். கொள்ளிடத்துக்கு தெற்கே ஒரு 25 கிராமம், கொள்ளிடத்துக்கு வடக்கே ஒரு 20 கிராமம். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நினைச்சு பாருங்க. 2015 தொடங்கி நானும் செஞ்சிச்சேன். சரி, இந்த டெல்டா அப்பப்போ இந்த ONGC, இந்த கதிராமங்கலம், இந்த ஷேல் கேஸ், எண்ணெய் கிணறு, ஷேல் என்ன பண்றாங்களே, இதுக்கு நிரந்தர தீர்வு எப்படி கொண்டு வரலாம்? அப்புறம் பார்த்தேன், பிச்சாவரம் அலையாத்து காடுகள் இருக்கு, பாதுகாக்கப்பட்ட பகுதி. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கு, பாதுகாக்கப்பட்ட பகுதி. ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, பாதுகாக்கப்பட்ட பகுதி. யாரும் உள்ள போக. அதே போன்ற ஏன் இந்த சோறு போடுகின்ற இந்த காவிரி டெல்டாவை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு ஒரு சட்டத்தை ஏற்றி இதுல யாருமே அதை அழிக்க கூடாதுன்னு ஒரு திட்டத்தை முதலா சொன்னது அன்புமணி ராமதாஸ் சொன்னது மட்டுமல்ல, அதை செய்து முடித்திருக்கின்றோம். சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. நம்ம எல்லாம் சொல்லி அதுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள், போராட்டங்கள், நடைபயணம், 5 நாள் நடைபயணம், நீங்க பகுதியில் போய் துண்டு பிரசுரம், போராட்டம், மாநாடுகள் நடத்தினோம். நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை பேசணும். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசினார். அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிட்டத்தட்ட 10 முறை சந்தித்த நேரத்தில் இதை வலியுறுத்தினோம். 100-200 பிரஸ் மீட்ல இவ்வளவு சொல்லி அழுத்தம் கொடுத்து மற்ற கட்சிகளும் இதெல்லாம் ஆதரவு கொடுத்து இறுதியாக எடப்பாடி பழனிசாமி பார்த்து, எப்படியாவது நீங்க இதை அறிவிங்க, வரலாற்றில் உங்க பேரு காலங்காலமா நிற்கும், இப்படியெல்லாம் சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. ஏன்னா இது சோறு போடுற பொன்னான மண், புனிதமான மண். இந்த மண்ணை அழிக்க விட மாட்டோம். 1000 ஆண்டுகள் இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. இனி 1000 ஆண்டுகள் இந்த மண் நம்ம உணவளித்து நம்ம வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில வந்தவர்கள் தான் இந்த மண்ணை கட்டி காத்து அடுத்த தலைமுறைகளுக்கு அப்படிப்பட்ட அதே மண்ணை நாம் விட்டு செல்ல வேண்டும். இடையில நம்ம வந்தோம், இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த மண்ணை காப்பது தான் நம்முடைய கடமை. அதைத்தான் செய்து வருகின்றோம்.